ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த நண்டு செய்கிறதுக்கு நான் கடல் நண்டு தாங்க வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நண்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. அதோட மேல் ஓடு இருக்கும்ல, அதை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு உள்ளே ஒரு வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் பிச்சு போட்டுருங்க. பிச்சுட்டு இந்த கால் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம எல்லா நண்டும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். இப்போது உள்ளே எல்லோ கலர் ஆரஞ்சு கலரில் இருக்கீங்க இல்லையா, அது நண்டோட முட்டைன்னு சொல்லுவாங்க, கொழுப்புன்னு கூட சொல்லுவாங்க சில பேர். ஸோ அந்த எடுக்கக்கூடாது, ரிமூவ் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது இது நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது மாதிரி நான் எல்லா நண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இப்போ இன்னொரு நண்டு எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். மாதிரி உள்ளே கொடுத்து அந்த ஓடு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்கிறது தானாக எல்லாமே க்ளீன் ஆகிடும். பாருங்கள், அது மேலே இருக்கிற அந்த எல்லோ கலரில் ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் எடுத்துடணும். பாருங்கள், இந்த நண்டுக்கு அந்த ஆரஞ்சு கலரில் இருந்தது இல்லையா முட்டை, அது இல்லை பாருங்கள். ஒரு சில நண்டில் தான் அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா 2-3 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணி இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் குளிர்ச்சின்றதுனால சேர்த்துக்கோங்க. ஏன்னா நண்டு ஹீட்டு தானே உடம்புக்கு, அதனால் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணுங்க. இந்த தக்காளி வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கிரேவி அந்த மாதிரி நம்ம தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த நான்வெஜ் பண்ணாலும் மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லது, அதோட பச்சை ஸ்மெல் வராது. இப்போது நான் குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விடுங்க. ராஸ்மல் போயிடுச்சு. இப்போது நான் இது கூட 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. கலக்கிட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி விடுங்க. மூடி விட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மூடி விடுங்க, கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ண போகிறோம்.
பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வந்துடலாம். ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு, 1 பல் தேங்காய் சில்லு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து இந்த கிரேவிக்கான பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கிரேவி கூட நண்டு ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. நண்டு ஆட் பண்ணி நல்லா அதோட ஜூஸ் எல்லாம் உள்ளே ஊறட்டும். நண்டு ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த கிரேவி கூட எல்லாம் நண்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. அப்போ தான் உள்ளே வந்து காரம் எல்லாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எல்லா நண்டையும் ஆட் பண்ணியாச்சு. மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இது வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா கருகிடும். பாருங்கள், நண்டு எல்லாமே நல்லா உள்ள ஜூஸியாக சூப்பராக இருக்குது. இப்போது அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நண்டு கிரேவிலாம் வந்து நம்ம மழை டைம்லலாம் இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் வந்து சளி பிடிக்காமல் இருக்கும். நண்டு வந்து உடம்புக்கு நல்லது, சூடு தான், பட் நல்லது. சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நல்ல மிளகுலாம் அரைச்சி ஊற்றி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக சளி பிடிக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டு கிரேவி வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.